வணக்கம். இது வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் புஷ்பநாதன் பிரசன்னா, சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சஹ்ரான் தொடர்பில் சரியான தகவல்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் சிஐடியினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மற்றொரு ரகசிய தகவல் அம்பலம். குருநாகல் புவனகே ஹோட்டல் தொடர்பான உண்மை தகவல்கள் அடங்கிய அறிக்கை பிரதமரிடம் கையளிப்பு. பொது தேர்தலின் பின்னர் புதிய டிஜிட்டல் பிறப்புச் சான்றிதழ். வாக்குறுதிகளுக்கு பதிலாக மக்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கும் ஜனாதிபதி. கந்தக்காடு கொரோனா நிலை கட்டுப்பாட்டுக்குள், பாலர் பாடசாலைகளை மீள ஆரம்பிக்கவும் தீர்மானம். அமெரிக்காவில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 40 லட்சத்தை தாண்டியது. முகக்கவசம் அணியும் செயற்பாட்டில் ட்ரம்ப். இனி விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தின தொடர் தாக்குதல்களை மேற்கொண்ட சஹ்ரான் உள்ளிட்ட தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பின் முக்கியஸ்தர்கள் சிலர் தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை அரச புலனாய்வு பிரிவு குற்ற விசாரணை திணைக்களத்துக்கு வழங்கியுள்ளதாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சுட்டிக்காட்டப்பட்டது. தாக்குதல்களுக்கு முன்னர் குறித்த பெயர் விவரங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் அவர்களை கைது செய்வதற்கு ரகசிய போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என அரச புலனாய்வு சேவையின் அதிகாரி ஒருவர் ஆணைக்குழுவில் சாட்சியம் அளித்தார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் நேற்றும் இன்றும் அரச புலனாய்வு சேவையின் கிழக்கு மாகாணத்தில் சேவையாற்றிய புலனாய்வு அதிகாரி ஒருவரை சாட்சியம் அளித்தார். தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்புடன் தொடர்புடைய 94 நபர்கள் தொடர்பான பெயர் விவரங்களை போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜாசந்திரவுக்கும் 129 நபர்கள் தொடர்பான விவரங்கள் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கும் தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னர் வழங்கப்பட்டிருந்தது. 2017 ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதி காத்தான்குடி அலியார் சந்தையில் இடம்பெற்ற மோதல்களின் பின்னர் தௌஹீத் ஜமாத் அமைப்பின் முகமது சஹ்ரான், முகமது ரில்வான், ஆமி மொஹிதீன் மற்றும் யூசுப் அன்வர் ஆகியோர் தொடர்பில் கிழக்கு மாகாணத்துக்கான மட்டக்களப்பு பிரிவு விழிப்புடன் செயற்பட்டதாக சாட்சியாளர் ஆணைக்குழுவில் குறிப்பிட்டார். சஹ்ரான் தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கப்படாவிட்டாலும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த ஏனைய தௌஹீத் ஜமாத் அமைப்பின் உறுப்பினர்கள் தொடர்பில் உண்மையான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடிந்ததாக அவர் குறிப்பிட்டார். யூசுப் அன்வர் காத்தான்குடி நகரில் ஆடைகளை தைக்கும் நிலையம் ஒன்றை நடத்தி சென்றதாகவும் அவரை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் புலனாய்வு பிரிவு அதிகாரி மேலும் தெரிவித்தார். சகல தகவல்களும் 2019 ஆண்டு மார்ச் மாதம் முதல் வாரம் அளவில் அரச புலனாய்வு சேவை ரகசிய போலீசாருக்கு வழங்கியிருந்தது. மார்ச் மாதம் 7ஆம் தேதி குழு ஒன்று பாசிக்குடாவுக்கு வருகை தந்ததாகவும் சாட்சியாளர் ஆணைக்குழு முன்னிலையில் குறிப்பிட்டார். அங்கு சஹ்ரானின் சகோதரரான ரில்வான் ஹாஷிம் மற்றும் முகமது ஷஹினி ஆகியோர் மறைந்திருந்த இடம் தொடர்பில் தெளிவான தகவல்களை பெற்றுக் கொண்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் பயங்கரவாத தாக்குதலின் பின்னர் ஏப்ரல் 24ஆம் தேதி தான் உள்ளிட்ட குழுவினர் ஆமி மொஹிதீனை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கும் வரை எந்த ஒரு சந்தேக நபரையும் கைது செய்வதற்கு குற்ற புலனாய்வு பிரிவு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் புலனாய்வு அதிகாரி தெரிவித்தார். இந்த தாக்குதல் தொடர்பாக அரச புலனாய்வு பணிப்பாளருக்கு வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு பிரிவுகளில் தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருந்தாலும் புலனாய்வு தகவல்கள் தொடர்பில் தான் தெளிவுபடுத்தியிருந்தாலும் குறித்த தகவல்கள் தொடர்பில் நாட்டில் உள்ள சகல போலீஸ் நிலையங்களையும் அறிவுறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கவில்லை என்றும் சாட்சியாளர் மேலும் தெரிவித்தார். மரக்கறி உற்பத்தியாளர்களுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அவர்களது விளைச்சல்களுக்கு உரிய விலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய திட்டங்களை வகுக்கப் போவதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்ட மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்த போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். கிரகரிவாவிற்கு சமீபமாக இடம்பெற்ற பொதுக்கூட்டத்திலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். பெண்கள் சுயதொழிலாக மேற்கொண்டு வரும் பட்ஜெட் பேக் மரக்கறி மற்றும் பழவகை திட்டத்தையும் ஜனாதிபதி பாராட்டியுள்ளார். இதில் நுவரெலியா மாவட்ட வேட்பாளர் முத்தையா பிரபாகரன் கலந்து கொண்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் வேட்பாளரும் நுவரெலியா மாவட்ட ஈதோகாவின் வேட்பாளருமான ஜீவன் தொண்டமான் ஏற்பாடு செய்த கூட்டங்கள் தலவாக்கலை நகரசபை மைதானத்தில் இடம்பெற்றது. இதில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கலந்து கொண்டார். இதே நேரம் நோவூட் தொண்டமான் மைதானத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த மக்கள் கூட்டத்திலும் ஜனாதிபதி கலந்து கொண்டதுடன் தலவாக்கலை, கொட்டக்கலை மற்றும் பொண்டுலோயா ஆகிய பகுதிகளில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த மக்கள் கூட்டங்களிலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார்.
நீண்ட காலமாக இம்மக்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வரும் நிலையில் அவர்களின் நலன்புரி விடயங்கள் குறித்து கவனம் செலுத்திய ஜனாதிபதி சுபிட்சமிக்க வாழ்வொன்றை இம்மக்களுக்கு ஏற்படுத்திக் கொடுப்பது தொடர்பில் கவனம் செலுத்தினார். இப்பகுதி மக்களை சந்தித்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அம்மக்களின் குறைகளை புரிந்துணர்வுடன் செவிமடுத்து அவற்றை துரித கதியில் தீர்த்து வைத்து அவர்களின் வாழ்வில் சுபிட்சத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக உறுதியளித்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மக்கள் மத்தியில் சென்று அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து அவற்றுக்கு துரித தீர்வு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளார். அது நாட்டின் எதிர்காலத்திற்கும் மக்களின் எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படுவதற்கும் சிறந்த அடித்தளத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 18ஆம் தேதி தெரணியகல பிரதேசத்துக்கு சென்ற ஜனாதிபதிக்கு சிறிசமன் தேசிய பாடசாலை மாணவர்கள் கோரிக்கையொன்றை முன்வைத்தனர். தமது திறமைகளை உலகுக்கு வெளிக்காட்டுவதற்காக மைதானம் ஒன்றை பெற்றுத் தர வேண்டும் என அவர்களின் கோரிக்கை அமைந்தது. மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையிலும் எதிர்கால சந்ததி தொடர்பில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் முன்னிற்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உடனடியாக அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற நடவடிக்கை எடுத்தார். வார்த்தைகளினால் மாத்திரம் அதனை மட்டுப்படுத்தாமல் ராணுவ வீரர்கள் அதனை யதார்த்தமாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர். மக்களின் சுகநலன்களை கேட்டறியும் வகையில் மக்களிடம் செல்லும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நேற்றைய தினமும் மாணவர்கள் சிலரை சந்தித்தார். ஹங்குராங்கெத்த பொறமடுள்ள தேசிய பாடசாலை மாணவர்கள் தமது பாடசாலை மைதானத்தை புனர் நிர்மாணம் செய்து தருமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தனர். අතිගරු ජනාධිපතිතුමනි ඔබතුමන් කලින් අවස්ථාවක පැමිණි අවස්ථාවක අපිට ස්විමින් pool එක හදලා දැන් මං කිව්වා මේ ග්‍රවුන්ඩ් එක හෙට වෙනකොට ඒ හමුදාවෙන් ඇවිල්ලා හදලා දෙනවා. ශමින්දවා දන්නේ අර පොරමඩුල්ල සෙන්ට්‍රල් කොලෙජ් එක ෆේමස්. ඒකම අපි එකපාරක් හදුවා ස්විමින් pool එක. ඒකේ half done තියනවා මේ ග්‍රවුන්ඩ් එක. රවිගින් එකයි ග්‍රවුන්ඩ් එකයි. මේ අන්න එක හදලා එවන්නකො කට්ටිය. පොරමඩුල්ල குறித்த கோரிக்கையும் யதார்த்தமாக்கப்பட்டுள்ளது. நாட்டை மீட்டெடுத்த ராணுவ வீரர்கள் இன்று எதிர்கால சந்ததியினருக்காக நாட்டை கட்டியெழுப்புவதற்கான செயற்பாடுகளில் பங்களிப்பு வழங்கி வருகின்றனர். பொறமடுள்ள தேசிய பாடசாலை மாணவர்களின் விளையாட்டு மைதானம் தற்போது புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு வருகின்றது. இது எதிர்காலத்துக்கான நல்லதொரு செயற்பாடல்லவா? வாக்குறுதிகளை வழங்காது கோரிக்கைகளை நிறைவேற்றும் செயற்பாட்டை கண்டும் காணாமல் இருக்க முடியாது. மக்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்ப்பது மாத்திரமன்றி அந்த கோரிக்கைகளை கண்முன்னே யதார்த்தமாக்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது. சஜித் பிரேமதாச ஐக்கிய தேசிய கட்சியை இரண்டாக பிளவுபடுத்தியதை போன்று அதிகாரம் கிடைத்தால் நாட்டையும் இரண்டாக பிளவுபடுத்துவார் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தலவத்துகொட பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் பொது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் மற்றொரு மக்கள் சந்திப்பு தலவத்துகொடவில் இடம்பெற்றது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ ஒழுங்கு செய்திருந்த குறித்த மக்கள் சந்திப்பு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெற்றது. මහරගම නගරය සංවර්ධනය කිරීමේ වැඩපිළිවෙලක් மஹரகம நகரை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டம் தற்போது திட்டமிடப்பட்டுள்ளது. அங்கு இளைஞர்கள் மாத்திரமின்றி வெளிநாட்டவர்களும் வருகை தந்து பொருட்கொள்வனவு நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் சர்வதேச மத்திய நிலையமாக மாற்றியமைக்கப்படும். அதற்கான திட்டங்களை நாங்கள் வகுத்துள்ளோம். கொழும்பு நகரின் வீட்டு பிரச்சனைகளுக்கான தீர்வை தனியார் துறையினருடன் அரசாங்கம் இணைந்து முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். நாட்டை கட்டியெழுப்புவதற்கு, கிராமங்களை கட்டியெழுப்புவதற்கு நாங்கள் தீர்மானங்களை மேற்கொண்டுள்ளோம். ஐக்கிய தேசிய கட்சியை சஜித் பிரேமதாசவை போன்று பிளவுபடுத்தியவர்களை கண்டுபிடிக்க முடியாது. நாட்டையும் அவ்வாறே அவருக்கு அதிகாரம் வந்தால் பிளவுபடுத்துவார். நாட்டை பிளவுபடுத்தும் செயற்பாட்டில் அவர் முன்வரிசையில் இருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும். வடக்குக்கு சென்ற ஒரு விடயத்தையும் தெற்கில் அந்த விடயத்தை சொல்வதில்லை. நாங்கள் எந்த இடத்தில் சென்றாலும் ஒரு விடயத்தை தான் குறிப்பிடுவோம். அந்த வசனத்தினூடாக நாட்டை பாதுகாப்பதற்காக செயற்படுவோம். ඒ වචනේ අපි රට වෙනුවෙන් පෙනීදින්න ඒ කටයුතු කරනවා කියන එක මතක තියාගන්න.
இதேவேளை ஹோமாகம பிரதேசத்திலும் பிரதமர் தலைமையில் மற்றொரு மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது. அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன அதனை ஒழுங்கு செய்திருந்தார். கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் சிலர் குறித்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டனர். எங்கள் நாட்டின் வளங்களை விற்பனை செய்வதற்கு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் செயற்பட்டது. அதனால்தான் எங்களது பெருமளவு வளங்கள் இழக்கப்பட்டன. கொழும்பு துறைமுகத்தை நிர்மாணிப்பதற்கான புதிய வேலை திட்டம் ஒன்றை உருவாக்கி கடற்பகுதியில் மண் நிரப்பப்பட்டுள்ள முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். தொடர்ந்தும் அதன் நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. எங்களுக்காக நாங்கள் ஒரு பகுதியை அங்கு ஒதுக்கியிருந்தோம். அதனையும் குத்தகைக்கு வழங்கியுள்ளார்கள். 99 வருடங்கள் என்று 2 தடவைகளுக்கு இவ்வாறுதான் எங்களது வளங்களை விற்பனை செய்தார்கள். 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகிய இருவரும் சிறிது காலத்தின் பின்னர் பிரிந்துவிட்டனர். ஜனாதிபதி கூறுவதை பிரதமரும் அமைச்சரவையும் செய்யவில்லை. அதே போன்று அமைச்சரவையும் பிரதமரும் குறிப்பிடுவது ஜனாதிபதிக்கு விளங்கவில்லை. அதனால் நாடு பாதிப்படைந்தது. அவர்களது கொள்கைகளை கூட அவர்களுக்கு நடைமுறைப்படுத்த முடியாமல் போனது. நாட்டை விற்பனை செய்யும் கொள்கையை மாத்திரமே அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து முன்னெடுத்தனர். மனை பொருளாதாரத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு கட்சி ஐக்கிய தேசிய கட்சியாகும் என அக்கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ரத்தினபுரி ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளர் லக்ஷ்மண் முனசிங்க ஒழுங்கு செய்திருந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார். இவர்களுக்கு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய தகுதி கிடையாது. அத்துடன் தற்போது கொரோனாவும் கட்டுப்பாட்டில் இல்லை. மறுபுறம் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளது. சகல நாடுகளும் தமது பொருளாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றன. இதனால் வீட்டு பொருளாதாரம் மிகவும் பின்தங்கியுள்ளது. நாடு தற்போது 7000 மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு செலாவணியை இழந்துள்ளது. இதனால் அரசாங்கத்தை முன்னெடுத்துச் செல்ல முடியாத நிலை உள்ளது. அரசாங்கத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கான வழி ஒன்றும் கிடையாது. இறக்குமதிகள் தடை செய்யப்பட்டுள்ளன. இவர்களினால் இதனை கட்டியெழுப்ப முடியாதுள்ளது. வீட்டு பொருளாதாரத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு கட்சி ஐக்கிய தேசிய கட்சியாகும். எங்களுக்கு அதற்குரிய வரத்தை தாருங்கள். நாட்டில் மத ரீதியான மேம்பாட்டுக்காக கலாசார நிதியத்தில் காணப்பட்ட நிதியை தமது பதவிக்காலத்தில் பயன்படுத்தியதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பிக்குகள் முன்னணியின் சந்திப்பு புறக்கோட்டையில் இடம்பெற்றது. சஜித் பிரேமதாச தலைமையில் இடம்பெற்ற குறித்த சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் சிலரும் பங்கேற்றனர். கலாசார நிதியத்தின் நிதியை நாட்டின் மத மேம்பாட்டுக்காக பயன்படுத்தி சமய மீள் எழுச்சியொன்றை ஏற்படுத்தி ஒழுக்க விழுமியங்களை காக்கக்கூடிய சமய மேம்பாடுகளை ஏற்படுத்தி மத ஸ்தலங்களை மேம்படுத்துவதே நாம் முன்னெடுத்த வேலை திட்டம். கலாசார நிதியத்தின் படத்தை நிதியத்திலேயே வைத்திருக்காமல் அதனை எங்களது நாட்டின் மத ஸ்தலங்களை கட்டியெழுப்புவதற்கு பயன்படுத்த நான் நினைத்தேன். அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் நடவடிக்கை எடுப்போம். சமூக குற்றங்களை தடுப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெற செய்யுமாறு அதன் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். 2016ஆம் ஆண்டு 25,000 ரூபாவுக்கும் கூடுதலான சுமார் 4000 கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. நாளொன்றுக்கு வாகனங்கள் விபத்துக்குள்ளாகி 8 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒழுக்கமும் சட்டமும் பேணப்படுவதில்லை. 1 லட்சம் இளைஞர் யுவதிகள் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளனர். இலங்கையில் 60 லட்சம் குடும்பங்கள் உள்ளன. 60 குடும்பங்களில் ஒரு குடும்பம் போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டுள்ளது. வீழ்ச்சி அடைந்த ஒரு சமூகமே எமது நாட்டில் உள்ளது. சமூகத்தில் குற்றச் செயல்கள் அதிகரித்துள்ளன. இது மாற்றி அமைக்கப்பட வேண்டுமா இல்லையா? இந்நிலை எமது பிள்ளைகளுக்கு உகந்ததா பாதுகாப்பானதா என்பது குறித்து சிந்திக்க வேண்டும். இதனை மாற்றி அமைக்கவே உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம். பாதுக்க பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே இவர் இவ்வாறு தெரிவித்தார். இம்முறை பொது தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் உட்பட பெருந்திரளானோர் இதில் கலந்து கொண்டனர். எதிர்வரும் பொது தேர்தல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் மேடைகளில் ஒலித்த குரல்கள் அடுத்து. இன்னைக்கு நிறைய பேர் நான் அபிவிருத்தி செஞ்ச வேலைகளை ஒண்ணுமே செய்யறதா சொல்றாங்க. ஒண்ணும் செய்யாதவர்கள் மக்களை ஏமாத்தி வாக்குல பறிக்க பாக்குறாங்க. சஜித் பிரேமதாசோட தலைமையில ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி கட்டாயமா வெற்றி பெறும். அதுல நான் அமைச்சராகுவேன். நான் அமைச்சராகி மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்வேன். நம்ம ஜெயிச்சே ஆகணும். 1,37,000 தமிழ் வாக்குகள் இருக்குது. 35,000 ஓட்டே போறாங்கன்னா 25,000 பேர் எதிரா போட்டோம். 75,000 ஓட்டு நம்ம எடுத்தோம்னா இந்த மாவட்டத்துல 2வது இடத்துல நம்ம இருக்கோம். கோட்டாபய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ,
பிரச்சனை வந்து அமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு சொன்னதே பெரிய விஷயம். நான் டெப்டி மினிஸ்டர் கொடுக்குறேன்னா என்ன செய்ய முடியும்? அப்போ அதை கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு நம்ம அதை விட்டுறக்கூடாது. அந்த பேர் ஒரு வாட்டி பாதுலா டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்துட்டோம்னா அடுத்த 50 வருஷத்துக்கும் பாதுலா டிஸ்ட்ரிக்ட்ல நம்மகிட்ட தான் அந்த கேபினெட் இருக்கும். இன்று வன்னியின் காவலன் தான் என்று சொல்லி கூறிக்கொண்டு இந்த வாக்குகளை மீண்டும் மக்களிடம் இருந்து சூறையாடுவதற்கான இவ்வாறான பிரச்சாரத்தை செய்வது உண்மையிலே மிக மிக கேவலத்தின் உச்ச கட்டமாகத்தான் நான் பார்க்கின்றேன். சம்பந்தரையா சாதாரணமாக ஒரு அரசாங்கம் கூட 60 வயதில் ஓய்வு கொடுக்கின்றது. ஆனால் இவர்கள் 60 வயதுக்கு பிறகு தான் தேடி பிடிக்கின்றார்கள் தங்களுடன் இணைந்து போட்டி போடுவதற்கு. மக்களுக்கு சேவை செய்வதற்கே ஓய்வு கொடுத்திருக்கிறது. மக்களின் பிரதிநிதிகளாக உருவாக்குவதற்காக இந்த வயதில் பின்னாலும் மங்காலும் இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக வலிக்கிறது என்பது உண்மையில் தமிழரை காப்பாற்றுவதற்கு எவரும் இல்லையா என்ற கேள்விக்குறிதான் தமிழ் மத்தியில் இருக்கின்றதால் இந்த தேர்தலில் எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிக்காமல் தங்களுக்கு வாக்களிங்கன்னு கேட்கறது ஒரு விஷயம். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்களிக்காமல் வேற எந்த கட்சிக்காவது வாக்களிங்கன்னு சொல்றதின் உள்நோக்கம் என்னன்றதை நாங்கள் ஆராய வேண்டும். வேறு சின்னங்களில் போட்டியிட முன் வந்திருக்கிற அனைவரும் உண்மையிலேயே அவங்க முன் வந்திருக்கிறதுக்கான காரணம் தமிழுடைய வாக்கு சிதற வைக்கிறதுக்கு மட்டும்தான். தமிழுடைய பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும். இந்த முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பை தவிர்த்து வேறு எந்த கட்சிக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. தமிழருடைய முழுமையான வாக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இந்த முறை கிடைக்கும். அந்த வகையில் எங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை மக்கள் அதிகரிக்க போறார்கள். மக்கள் மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அதிகூடிய வாக்குகளும் அதிகூடிய ஆசனங்களும் வடகிழக்கில் இந்த முறை மக்கள் தருவார் என்றது உறுதியான விஷயம். 8 மாசமா ஒரு முஸ்லிம்களுக்கு எந்த பிரச்சனையும் நடக்கல சொன்னாங்க. அவர் வந்தால் நிறைய கலவரங்கள் நடக்கலாம், நிறைய பிரச்சனை நடக்கலாம். ஆனா 8 மாசம் எதுவும் நடந்ததா? எதுவுமே நடக்கல. இது புறவு நடக்காது. ஒன்றை மட்டும் ஷோர் பண்ணிக்கோங்க, அவரோட நாங்கள் இந்த போற பயணத்துல தான் அடுத்த எங்களோட சமுதாயம் இருப்பு. அடுத்த 10-15 வருஷம் எங்களோட பிள்ளைகள் இருப்போம். இந்த எதுவுமே நிரந்தரம் இல்லை. நாங்கள் எல்லாத்தையும் முன்னாடி விட்டுட்டு போகணும். ஆனால் இந்த எங்களோட முஸ்லிம்களோட சொத்து பத்து குடும்பம் எல்லாத்தையும் பாதுகாக்கவும் எங்களுக்கு நல்ல ஒரு நிரந்தரமான அரசியல் வேணும். டெலிபோனிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போட்டியிட்டாலும் ஒட்டுமொத்தமாக 10 ஆசனங்களை பெறக்கூடிய சூழலில் இன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பலமடைந்திருக்கின்ற யதார்த்தத்தை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். தேர்தலின் பின்பு ஆட்சியை அமைப்பதற்கு பொதுஜன பெரமுன ஆகக்கூடிய பிரதிநிதித்துவத்தை பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்கின்ற போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தாக்கம் அந்த ஆட்சியிலே இருக்கும் என்ற யதார்த்தத்தை நாங்கள் உங்களுக்கு சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியாது. பிறப்புச் சான்றிதழில் இனம், பெற்றோரின் திருமணம் மற்றும் விவாகரத்து உள்ளிட்ட விடயங்களை நீக்கி சர்வதேசத்துக்கு ஏற்ற வகையில் புதிய டிஜிட்டல் பிறப்புச் சான்றிதழ் பொதுத் தேர்தலின் பின்னர் வழங்கப்படும் என பதிவாளர் நாயகம் NC விதானகே தெரிவித்துள்ளார். பெரும்பாலானவர்கள் முகம் கொடுக்கும் சமூக பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச ரீதியிலான பல்வேறு விடயங்கள் இந்த பிறப்புச் சான்றிதழில் உள்ளடக்கப்பட்டிருக்கும். மக்களுக்கு பாதுகாப்பான உபயோகமுள்ள தமிழ், சிங்களம், ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளிலும் பிறப்புச் சான்றிதழ் கிடைக்கப்பெறும். இலங்கை பிரஜையொருவருக்கு பிறப்பின் போதே அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கான இலக்கம் ஒன்று வழங்கப்படும். பிள்ளைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விடயமான பெற்றோர்கள் திருமணம் முடித்தவர்களா என்ற விடயம் பழைய பிறப்புச் சான்றிதழில் இருந்து அகற்றப்பட்டுள்ளது. மனித உரிமை ரீதியில் அது ஒரு சிறந்த விடயமாகும். மும்மொழிகளிலும் பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்படுகின்றமையினால் எதிர்காலத்தில் மொழி மாற்றம் செய்வதற்கான எவ்வித தேவையும் இல்லை. முல்லைத்தீவு மாவட்ட வாக்குச்சாவடிகளுக்கு பொறுப்பான உத்தியோகத்தர்களுக்கான கலந்துரையாடல் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. மாவட்ட செயலாளர் K. விமலநாதன் தலைமையில் இடம்பெற்ற இச்சந்திப்பில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஏற்படுத்தப்படவுள்ள 136 வாக்களிப்பு நிலையங்களுக்குரிய பொறுப்பதிகாரிகளும் உதவி உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டனர். வாக்களிப்பு நிலையங்கள் தொடர்பான பாதுகாப்பு, வாக்கு பெட்டிகளின் பாதுகாப்பு, கட்சி ஆதரவாளர்களின் நடமாட்டம் போன்றன குறித்து அதிக கவனம் செலுத்துமாறு முல்லைத்தீவு மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் K. காண்டீபன் தெரிவித்தார். அத்தோடு சுகாதார விதிமுறைகளை பேணுவதன் முக்கியத்துவம் குறித்தும் இங்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. வன்னி மாவட்டத்தில் பொதுத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்தல் பிரசார நடவடிக்கையின் போது பின்பற்ற வேண்டிய சுகாதார நடைமுறைகள் தொடர்பாக கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றது. வவுனியா மாவட்ட செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வவுனியா பிராந்திய பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் M. மகேந்திரன் கலந்து கொண்டு பின்பற்ற வேண்டிய சுகாதார நடைமுறைகள் தொடர்பாக தெளிவுபடுத்தினார். கந்தக்காடு புனர்வாழ்வு மத்திய நிலையத்தை அண்மித்த பகுதியில் கொரோனா பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் பாலர் பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார்.
மேலும் 16 கொரோனா தொற்றாளர்கள் பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறியுள்ள நிலையில் மொத்தமாக 2064 தொற்றாளர்கள் பூரண குணமடைந்துள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. மேலும் 655 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 107 பேர் வைத்திய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். மொத்தமாக நாட்டில் 2730 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் எந்த ஒரு தொற்றாளரும் அடையாளம் காணப்படவில்லை என சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அரசாங்கம் என்ற அடிப்படையில் சகல சந்தர்ப்பங்களிலும் கொரோனா வைரஸ் சமூக மட்டத்தில் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்துள்ளார். வெலிசர கடற்படை முகாமின் கொரோனா கொத்தணி பரவல் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கந்தக்காடு வைரஸ் கொத்தணியிலிருந்தும் சமூக பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். அமைச்சரவையில் இன்றைய தினம் முன்பள்ளிகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் கூடுதலாக கலந்துரையாடப்பட்டது. கல்வி அமைச்சரும் சுகாதார அமைச்சர் என்ற அடிப்படையில் நானும் அதற்கு இணக்கம் தெரிவித்தோம். நாடளாவிய ரீதியில் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து முன்பள்ளிகளை ஆரம்பிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை கூட்டத்தில் பாலர் பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு கலந்துரையாடப்பட்டதாகவும் கல்வி அமைச்சின் இணக்கப்பாட்டுடன் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் உள்ள சகல பாலர் பாடசாலைகளையும் மீள ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி மேலும் தெரிவித்தார். முப்படை வீரர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்படுவதை தடுப்பதற்கு முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட விசேட செயலணியின் விடயத்தானங்கள் விஸ்தரிக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆலோசனைகளுக்கு அமைய ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி PB ஜெயசுந்தரவின் கையொப்பத்துடன் அதற்குரிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் போதைப் பொருளுக்கு அடிமையான நிலையில் புனர்வாழ்வு அளிக்கப்படும் நபர்களுக்கும் சிறை கைதிகளுக்கும் வைரஸ் தொற்று ஏற்படாதிருக்க முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளும் குறித்த விசேட செயலணியின் விடயத்தானங்களுக்குள் அடக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி 6 பேரை உள்ளடக்கிய வகையில் குறித்த செயலணி ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டது. முன்னாள் விமானப்படை தளபதி மார்ஷல் ஆஃப் த ஏர்போர்ஸ் ரோஷான் குணத்திலக்க அதன் தலைவராக செயற்படுகின்றார். இந்நிலையில் பொது சுகாதார பரிசோதகர்கள் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கைகள் குறித்த தீர்மானம் நாளைய தினம் பெறப்படும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு ஒன்று கூடி எதிர்காலத்தில் முன்னெடுக்க வேண்டிய தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பான தீர்மானம் முன்னெடுக்கப்படும் என சங்கத்தின் செயலாளர் மகேந்திர பாலசூரிய தெரிவித்தார். பொது சுகாதார பரிசோதகர்கள் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை என பொது சுகாதார துறைசார் அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கோவிட் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு தமது அதிகாரிகளின் ஒத்துழைப்பு முழுமையாக வழங்கப்படும் எனவும் பொது சுகாதார துறைசார் அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. குருநாகல் புவனேக ஹோட்டல் இயங்கிய கட்டடத்துக்கு சேதம் ஏற்படுத்தியமை தொடர்பாக ஆராயும் குழுவின் இடைக்கால அறிக்கை இன்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவிடம் கையளிக்கப்பட்டது. இந்த செயற்பாட்டுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்தல் மற்றும் பழமை வாய்ந்த கட்டடத்தை உடனடியாக பாதுகாப்பதற்கான யோசனைகளும் குறித்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. குறித்த கட்டடத்துக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச குழு ஒன்றை நியமித்தார். தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் கலாநிதி செனல் திசாநாயக்க, பேராசிரியர் TG குலத்துங்க உள்ளிட்டோர் குறித்த குழுவில் இணைக்கப்பட்டுள்ளனர். குறித்த குழு சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் 5 யோசனைகள் உள்ளடங்குகின்றன. கட்டடத்தின் முன்பக்க பகுதிக்கான பாதிப்பு நுழைவாயில் மற்றும் ஜன்னல்களிலேயே ஏற்பட்டுள்ளதாகவும் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த ஏனைய பகுதிகளை பாதுகாக்க முடியும் என்றும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முழுமையான பாதிப்பு மரத்திலான விட்டத்துக்கே ஏற்பட்டுள்ளதுடன் செங்கற்களிலான கட்டட பகுதி பாதுகாப்பாக காணப்படுகிறது. ஏற்கனவே தொல்பொருள் திணைக்களம் முழுமையாக அறிக்கையை சமர்ப்பித்திருந்தது. இக்கட்டடத்தை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் காணப்படாமையினாலேயே பழமை வாய்ந்த பகுதியை மீள வளமில்லைக்கு கொண்டுவர முடியும் எனவும் உடனடியாக குறித்த செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்நிலையில் 2வது அறிக்கை தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த இடத்தை விஸ்தரிப்பதற்கான திட்டத்தை மாற்றியமைக்குமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை யோசனை முன்வைத்துள்ளது. குறித்த அழிவிற்கு காரணமானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அவர்களிடமிருந்து இதனை பாதுகாப்பதற்கு தேவையான நிதி பெறப்பட வேண்டும் என யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த இடத்துக்கு தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் செனரத் திசாநாயக்க கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இதேவேளை கட்டடத்தை பாதுகாப்பதற்கான பங்களிப்பை பெற்றுக் கொள்வதற்கு குருநாகல் நகர சபையிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ள பின்புலத்தில் கட்டடத்தை தகர்ப்பதற்கு அனுமதி எவ்வாறு பெற்றுக் கொள்ளப்பட்டது என்பது தொடர்பாக குருநாகல் நகர சபை தலைவரிடம் முழுமையான விசாரணையினூடாக தகவல்களை பெறுமாறு சட்டமா அதிபர் போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவை எதிர்வரும் 27ஆம் தேதி நிதி மோசடி விசாரணை பிரிவில் ஆஜராகுமாறு நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
சொரக்கோட்டை நீதிமன்ற நீதவான் அனுர திசாநாயக்கவினால் ரவி கருணாநாயக்கவிற்கு குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல்